ஹலோ கைஸ், வெல்கம் டு தியாஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் கோர்ஸில் கிளாஸ் 5 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். வாங்க இப்போது கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் டபுள் கலர்ஸில் நம்ம எப்படி பேங்கிள் ட்ராப் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் த்ரெட், பேங்கிள், ஒரு மார்க்கர், கட்டர் அண்ட் ஒரு க்ளூ. இதான் நமக்கு தேவையானது. இப்போது நம்ம பேங்கிளில் என்ன பண்ணணுன்னா, எத்தனை கலரில் நம்ம ரேப் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 கலருக்கு நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஈக்குவலாக நம்ம பேங்கிள் ட்ராப் ஆனால் ஈக்குவலாக தான் பண்ணணுன்றது கிடையாது. நமக்கு கொஞ்சமாக தேவைன்னாலும் நம்ம அதை பண்ணிக்கலாம். நான் இப்போ ஈக்குவலாக ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறேன்னா 2 லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ 1/2 1 கலரும் இன்னொரு ஹாஃப் வேறு கலரும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி த்ரெட்டு ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை நம்ம இதில் ரேப் பண்ண வேண்டியது தான். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த ஹாஃப் சர்க்கிள் நான் ரேப் பண்ணுறேன். இப்போ இதை க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணி 1 or 2 minutes விட்டுட்டு நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரேப் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக அழகாக ரேப் பண்ணுங்க. த்ரெட்டு ஒன்று மேலே ஒன்று ஏறாத அளவுக்கு ஈக்குவலாக கரெக்டாக வச்சு ரேப் பண்ணுங்க. இப்போது நான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் ரேப் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்டுக்கு வந்துட்டேன். ஹாஃப் சர்க்கிள் மட்டும் நம்ம ப்ளூ கலரில் ரேப் பண்ணியிருக்கோம். இப்போ எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். எண்டில் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் சர்க்கிள் முடிச்சாச்சு. இப்போ அனதர் ஹாஃப் சர்க்கிளில் நான் த்ரெட்டை ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எங்கே முடித்தோமோ அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை ஸ்டிக் பண்ணலாம். ஒரு 1 or 2 minutes விட்டுட்டு நம்ம இது ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கலாம். நம்ம ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எண்டு பாயிண்டில் நம்ம க்ளூ வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து டபுளில் மட்டும் இல்லை, நம்ம 4ஆ 6ஆவும் நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் கலரில் வந்து 4ஆ வந்து டிவைட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பேங்கிளில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4ஆ தான் பண்ணணுன்றது கிடையாது, நம்ம 6ஆ 8ஆவும் பண்ணலாம். இப்போ அடுத்த ஒரு பேங்கிளில் நான் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து அனதர் கலரை எப்படி ரோல் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து நூலை வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டு ஒரு 1 or 2 minutes வந்து விட்டுட்டு நம்ம வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கிராஸாக ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து நூல் வந்து பிரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக வச்சு அந்த கேப்புக்கும் இந்த கேப்புக்கும் அழகாக வந்து நம்ம ரோல் பண்ணணும். நம்ம வந்து ரோல் பண்ணி முடிச்சுட்டு எதில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதுலேயே நம்ம வந்து எண்டு பாயிண்ட்டை அதில் கரெக்டாக ஸ்டிக் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுலேயே தான் நம்ம எண்டிங் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் பண்ணோன்றது தெரியாது. ஸோ இதே போல் நீங்கள் மெனி கலர்ஸில் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் டபுள் கலர் பேங்கிள்ஸ் வந்து எப்படி ரேப் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.